வணக்கம் நேயர்களே. இன்றும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வாஸ்து சாஸ்திரங்கள், இந்த வாஸ்து சாஸ்திரங்களை நாங்கள் நம்புகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கும் பல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது வாஸ்து சாஸ்திரங்களை நம்பியவர்களாக இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு பயன் தருகிறது. அவ்வாறு அவர்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த நாளை அவர்களுக்கு சரி வராதது போல அல்லது நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய அவர்கள் மனமில்லாதவர்களாக வீட்டில் இருப்பார்கள். பொதுவாக என்னென்ன மாதிரியான விடயங்களுக்கு என்னென்ன செய்வார்கள் என்று பார்த்தால், அவர்கள் வெளியில் போகின்ற பொழுது குறுக்காக வேறு யாரும் வந்தால், அறிமுகம் இல்லாதவர்கள் வந்தால் அல்லது ஏதாவது தங்கள் மனதிற்கு பிடிக்காதவர்கள் வந்தால் அந்த பயணத்தை சிறிது நேரம் தாமதித்து தான் செல்வார்களாம். ஏனென்றால் அதான் பழைய காலங்களில் பாருங்கள், வீட்டை விட்டு கணவன் வெளியேறுகின்ற பொழுது முதலில் மனைவி கேட் அடியில் பாப்பா அப்படிலாம் பார்த்துட்டு சிக்னலை கொடுப்பா, வாங்கப்பா போகலாம் என்றால் யாரும் இல்லை நீங்கள் போகலாம்ன்றது ஒரு வெளி யாரும் இல்லாத நேரத்தில் சந்தோஷமாக அந்த பயணம் வெற்றிகரமாக நடக்கும். சில வேளையில் பக்கத்து வீட்டுக்காரங்கள் முன் வீட்டுக்காரங்கள் வீராக்கள் ஒரு ட்ரஃப்பாக போவாங்க, முழிச்சிட்டு போவாங்க. அவங்க வெவ்வேறு குணங்களில் ப்ரெஷரில் டென்ஷனில் போவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கொண்டு நாங்கள் கேட்டால் விடைக்கலைக்குள்ள சில விடங்களுக்கும் மனதில் நாங்களும் அப்படியானவர்களாக வந்துடுவோமோ அல்லது போகிற காரியம் விளங்காது என்ற மாதிரியான நம்பிக்கை, அவ்வளவுதான். அதே போல் சில பேர் வீட்டுக்குள்ளே கருத்த எறும்புகளை வரவேற்பதை வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் நம்புகின்றார்கள். வேறு சொன்னால் கடியெறும்பை விட சின்ன குட்டி கருத்தெறும்பு இருக்கு இல்லையா, அது வீட்டுக்குள்ளே வாழ்றது அதிர்ஷ்டம் என்று நம்புகின்றவர்களும் பல முன்னோர்கள் இருக்கின்றார்கள். அப்படி வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கருத்தெறும்புகள் வந்தால் மங்களகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வீட்டுக்குள்ளே நடக்கும் என்றதாக ஆரம்ப காலங்களில் நம்பப்பட்டது. அது சும்மா நீங்கள் பாட்டி தாத்தாவோட வீட்டு கதை கேட்குள்ள சின்ன பிள்ளைகள் சொல்லிடுவாங்க, டே பாரா குட்டி குட்டி எறும்பெல்லாம் வருது, எங்களோட வீட்டோட கொண்டாட்டம் நடக்க போகுது என்ற மாதிரி நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். எனவே என்ன காரணங்கள் என்பதை நாங்கள் சரியாக ஆராய வேண்டும். அதைவிட இன்னொரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகின்ற பொழுது வெள்ளை பசு அல்லது பசுவை பொதுவாக கண்டால், அதிலும் வெள்ளை நிற பசுவை கண்டால் எங்களுடைய விமோசனம் அதாவது பாவங்கள் நீங்கி எங்களுடைய பயணம் புத்தாக்கமாக அல்லது புதியதாக அமைவதான ஒரு நம்பிக்கையும் பழையவர்களுக்கு இருக்கிறது. இது தவிர சில இடங்களில் கிராமப்புறங்களில் எங்களுடைய தென்மராட்சியில் வரணி, கொடிகாமம், மீசாலை போன்ற பிரதேசங்களில் அடிக்கடி குரங்குகள் ஓடி தெரியும் இல்லையா. பொதுவாக நாங்கள் அந்த வீட்டு கூரையில் குரங்குகள் தாவி திரிந்தால் வீட்டுக்கு அதிர்ஷ்டம், வறுமை நிற்காது, வறுமை நீடிக்காதுன்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, இல்லாவிட்டையும் குரங்கு வரணும் நாங்கள் எங்கே போகிறதுண்டு சில இடங்களில் நம்பப்படும். அந்தந்த பிரதேசங்கள் வாழ்கிறவங்க அதை நம்புகிறாங்க. அது ஏன் அது உண்மையாக பொய்யா என்றது விஷயங்கள் அவங்க சொல்லுகின்ற பொழுது உண்மை மாதிரியே இருக்கும். ஆனால் காரணம் இல்லாமல் அவைகள் வந்திருக்காது. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இவ்வாறான சில நம்பிக்கைகள் இன்றைக்கும் மனிதர்கள் மத்தியில் இருப்பதன் காரணமாக பல நன்மையான காரியங்களும் நடக்கின்றன. அதே போல் எங்களுடைய நல்ல முயற்சிகள் பலவும் தடைப்படுகின்றன. ஏன் நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கக்குள்ள பள்ளி சொல்லுது, பூனை குறுக்கா போகுது, காகம் 2 முத்தத்தில் சண்டை பிடிக்குது அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், தள்ளி போடுவோம் நல்ல காரியங்களை. அப்போ எடுத்த முயற்சிகள் வீணாக்கப்படுகிறது. எனவே அந்த வாஸ்து சாஸ்திரங்கள் நன்மையான காரியங்களை தந்தாலும் சில வேளைகளில் எங்களுடைய முயற்சிகளுக்கு தடையாகவும் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் முதற்காரணம், பிரதான காரணம் எங்களுடைய மனம் உண்டானால் இடம் உண்டு. அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னான் இல்லையா, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது என்பதுகளுக்கு. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க போகிற முடிச்சுன்னா செய்திடணும். இப்போ இது காகங்கிற இது பூனையோடுது, கிளியோடுது, மயிலாடுது, குரங்குதாவது என்று பார்த்துட்ட முடிச்சுன்னா அது பெரிய யோசனமே இல்லை. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டா அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாக இருக்கணும். எனவே அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.